அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில்லேஜ் அடுப்பறை சேனல்லேருந்து பீஃப் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம கேரளா யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் பீஃப் கறி செஞ்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம். என்ன போலாமா? எந்த சேட்டா போலாமா? கமான். அதனால உங்க ஊருக்காரங்க புரோட்டா பீஃப் கறினா அவ்வளோ அலையறீங்க. அரும் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. பீஃபை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம பீஃபை அவிக்க போகிறோம். அவ்வளோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். கறி நல்லா வெந்துருச்சு, இறங்கிடுவா. இறங்கிடும். எண்ணெய் ஊற்ற போகிறோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். டேஸ்ட் அருமையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பட்டை போடுறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போடுறோம், வீட்டிலே அரைச்சது. அடுத்தது மஞ்சள் பொடி போடுறோம். அடுத்தது பீஃப் கறிக்காக நம்மளே அரைச்ச மசாலா போட்டு அடுத்தது சீரகத்தை நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து சீரக பொடி. அடுத்தது கரம் மசாலா போடுறோம். போட்டு அடுத்தது மிளகுத்தூள். அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா கிண்டி எடுக்கணும். அடுத்தது தக்காளி, சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம், அது போட போகிறோம். அடுத்தது கருவேப்பிலை போகிறோம். இது வந்து நம்ம கேரளா ஸ்டைலில் பண்ணிட்டுருக்கோம், அதனால தான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அடுத்தது காரத்தூள் போடுறோம். அவ்வளோதான். நல்லா வாசனை. உப்பு. அடுத்தது பீஃப் போடுறோம். நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், அதில் கொட்டுறோம். இது வந்து நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸு கேட்டதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஒரு நாள் அவங்க ஊர்லேயே போய் நம்ம ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்து சமைப்போம். அவங்க ஸ்டைலில் அவங்க கேட்டாங்க, இந்த ஊரில் நம்ம குக் பண்ணுறோம். அடுத்தது மல்லித்தூள் போடுறோம். நல்லா மல்லி வறுத்து அரைச்சி
அடுத்தது உப்பு போடுறோம், கல் உப்பு. இது வந்து எங்கள் அண்ணா ஸ்பெஷல், அண்ணா ஸ்பெஷல். அடுத்தது நம்ம பீஃப் கறி அவிச்சு எடுத்து வச்சா தண்ணி ஊற்றுறோம். அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா சுண்டை விட்டு எடுக்க போகிறோம். சுண்டை விட்டு எடுத்தாக்கா பீஃப் கிரேவி ரெடி. அடுத்தது தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். அடுத்து கொத்தமல்லி போடுறோம். என்னங்க நான் தரம் தலைச்சேன் அள்ளி வைடா. இப்போ யோசிச்சதா? இப்போ யோசிச்சா முடியாது, இல்லை நேற்றுலேருந்து ரூம் போட்டு யோசிச்சதா? சோத்தள்ளி வைத்து யோசிக்கிறான். அப்படி கொண்டாந்து குடித்தா ரெண்டு பீஃபை கொண்டு வாப்பா. பீஃப் கிரேவி எடுத்துருவாங்க. என்ன பெருசாக உனக்கு இப்படி கை நடுங்க? நீ இப்போ யோசிச்சா? வயசாகி போச்சு இல்லை, நீ இப்போ தான் யோசிச்சது முத்தியா? இப்போ இல்லைம்மா, கரெக்டாக இல்லைம்மா. ஹலோ கேரளா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சமைச்சிட்டோம். ஒரு நாள் உங்கள் ஊரில் வந்து சமைக்கிறோம். பாப்பா என்ன ருசி, வேற லெவல் பா டேஸ்ட். பீஃப் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா ஆட்டுக்கறியை விட மாட்டுக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. என்ன ரஃபியாண்ணா, ஆட்டுக்கறி எப்படி? சூப்பர் பார்த்தா, சூப்பர், வேறு லெவலு. செம்மையாதுப்பா. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரு, தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணதில்ல செம்மையாது. செக்கண்ணா செக்கு ஆட்டினா அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிங் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. Thank you.